ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுருக்கோம். அதில் 77வது தசகம் ஜராசந்த ஆதியுத்தம். உபஸ்லோகனின் பிறப்பு, ஜராசந்தனின் யுத்தம், இது ரெண்டும். உபஸ்லோகன் அண்ட் ஜராசந்தன். பகவான் என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறத பகவானை தவிர யாராலையுமே திங்க் பண்ண முடியாது. ஆனானப்பட்ட விஸ்வாமித்திரர், ஆனானப்பட்ட வசிஷ்டர், அவளாலேயே திங்க் பண்ண முடியல. முக்காலம் உணர்ந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவா. வசிஷ்டருக்கு விடிஞ்சா அதுக்கு அடுத்த நாளைக்கு தசரத மகாராஜா சொல்கிறான், நாள் நன்றா இருக்குது அப்படின்னுட்டு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு நாள் குறித்தார். ஆனால் அந்த நாளில் பட்டாபிஷேகம் பண்ண முடிஞ்சதோ, ராமன் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அறிஞ்சிக்க முடியல. இதை அவரும் சொல்கிறார், அதே மாதிரி விஸ்வாமித்திரன் சொல்கிறார், நாங்கள்லாம் முக்காலம் உணர்ந்த ஞானிகள், இருந்தாலும் அவன் கருதியதை எங்களால் என்னன்னு சொல்ல முடியல அப்படின்னு. இவர்கள் மட்டுமல்ல, ராமாயணத்தில் வரக்கூடிய பல ஞானிகள், யாஜ்ஞவல்கியர் உள்பட பல பேர் சொல்கிறார். அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பகவானத்தானு வேறு யாராலையும் சொல்ல முடியாது. வாச சஜ்ஜிகை அப்படின்னு ஒரு பெண் பகவான் மேலே, கிருஷ்ணன் மேலே, இது நாம் கிருஷ்ணன் பார்த்தோம், பகவான் 11 வருடங்கள் கழித்து மதுராபுரிக்கு வந்துடுறான் அப்படின்னு. கொஞ்ச நாள் ஆயிடுறது, உடனே இல்லை, காலங்கள் போயிடுறது. இந்த சைக்கிள் சக்கரம் சுற்றும் இல்லையா, அந்த மாதிரி சுற்றி நடுவில் அப்படியே காலங்கள் போயிடுறது. கொஞ்ச காலங்கள் கழித்து திரும்ப இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் அவர் மெதுவாக காலத்தை ஓட்டிட்டு வந்தார். பட்டத்திரியாகட்டும், ஸ்ரீமத் பாகவதத்தில் ஆகட்டும், இனிமே கிடுகிடுன்னு விஷயங்கள்லாம் நடந்தேற போகிறது. அதனால் இதில் 2-3 கதைகள் வருது. சஜ்ஜிகை, வாச சஜ்ஜிகை அப்படின்னு ஒருத்தி பகவான் மேலே பயங்கரமாக ஆசைப்படுறா. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, பகவானையே அவனுடைய மாயை தன் கூடவே இருக்கணும் அப்படின்னு கேட்குறா. அர்த்தம் பாருங்கோ, அவனுடைய மாயை என் கூடவே இருக்கணும், நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்னு அவள் கேட்குறா. அதுக்கு அடுத்தது அக்ரூரரை இவா நீ திருதராஷ்டிரனை போய் பார்த்துட்டு வா, அங்கே என்ன நடக்கிறதுன்னு கேட்டுண்டு வா அப்படின்னு அக்ரூரை அனுப்புகிறா. அதற்கு அடுத்தது ஜராசந்தன், கம்சனை கொன்றதுனால கோபம் கொண்ட ஜராசந்தன் படையெடுக்கிறான். 1 முறை 2 முறை இல்லை, நம்மளுக்கு தெரியும். இதே மாதிரி 18 முறை படையெடுத்தவன் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதே நார்த் இந்தியாவில். ஆனால் ஜராசந்தனும் 18 முறை படையெடுக்கிறான். கஜினி முகமதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவனை திருப்பி ஓட ஓட விரட்டியவன் ராணா பிரதாப். அந்த மாதிரி இங்கே பகவான் ஏன் அவனை திருப்பி அனுப்புகிறான்னு யாராலையுமே புரிஞ்சிக்கவே முடியல. ஒரு நிமிஷம் நினச்சிருந்தான்னா சம்ஹாரம் பண்ணிருக்கலாம், பண்ணலை. ஒரு நொடியிலே கம்சனை சம்ஹாரம் பண்ணிட்டார். அப்படிப்பட்டவர் ஜராசந்தன் எம்மாத்திரம், எவ்வளவு அக்ரோணி சேனைகள் அவன் திருப்ப உற்பத்தி பண்ணி எடுத்துன்னு வரான். அதையெல்லாம் பகவான் முறியடிக்கிறார், திருப்பி அனுப்புகிறார். இதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வாச சஜ்ஜிகை அப்படின்றவோ பகவான் மேலே ஒரு அதீத பக்தி, அதீத ஆசை. சைந்தர்யாஸ்தத் அனுஷிரம் ஸ்மராதுராயா யாதோ அபு சுலலித முத்த வேணசார்த்தம் ஆவாசம் தத் உபகம உற்சவம் சதைவ தியாயாஞ்சியா பிரதிதின வா சஜ்ஜிகாயாக அப்படின்னு சொல்கிறது. அதாவது வெகு நாளாக அவளுக்கு பகவான் மேலே ஒரு பிரீத்தி, ஒரு காமம். பகவானை எப்பயும் பார்த்துட்டே இருக்கணும், பகவான் நான் கூடவே இருக்கணும், அவனுடைய ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை. ஒவ்வொரு நாளையும் பகவான் இன்னைக்கு வந்துடுறான், இன்னைக்கு வரப்போகிறான் அப்படின்னு வீடை பூரா அலங்கரித்து தானும் அலங்கரித்து கொண்டு பகவானுக்காக காத்துருப்பலாம். ஒவ்வொரு நாளும் காத்துருப்பார். சதா தியாயாந்தியா, எப்போ சதா சர்வ காலமும் பகவானை தியானம் பண்ணுறது தான் அவளுக்கு வேலை. பாருங்க,
பகவானை தியானிச்சுட்டே இருக்கா. எப்பயும் பகவான் வருவான், எப்போ பகவான் வருவான். பிரதிதின வாசக சஞ்சிகாயா தினந்தோறும் தன்னை அலங்கரித்து கொண்டு நாயகனுடைய வரவுக்காக சஞ்சிகை அந்த நாயகியானவள் பரம பவித்திரமாக சௌந்தரியமாக அந்த அழகோடு இருக்கக்கூடியவளாக அவள் தன்னை தினந்தோறும் அழகுபடுத்தி கொண்டு பகவானுடைய வருகைக்காக காத்துருக்கலாம். அந்த சமயத்தில் உத்தவரோட மிக அழகாக தானும் அலங்கரித்து கொண்டு பகவான் அந்த இடத்துல எழுந்துள்ளார். சைந்திரியினுடைய வீட்டிற்கு, அந்த சைந்திரி இருக்கல் சைரந்திரி, இந்த வாச சஞ்சிகை அவளுடைய ஆத்துக்கு பகவான் உத்தவேன சார்த்தம் உத்தவரோடு மிக அழகாக தானும் அலங்கரித்து கொண்டு அந்த இடத்திற்கு பகவான் எழுந்தருளுகிறான் அப்படிங்கிறார் நாராயண பட்டத்திரி. இந்த பகவானை இவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அனுபவிச்சிருக்கார். முனிவர்கள் வேற மாதிரி அனுபவிக்கிறார், குழந்தைகள் வேற மாதிரி என்ஜாய் பண்ணுறா, பெண்கள் வேற மாதிரி நினச்சிட்டுருக்கா. பகவான் என்ன நினச்சிட்டு இருக்காங்கிறத சொல்கிறார் பாருங்க. உபகதே துவயி பூர்ண மனோரதாம் பிரமத சம்பிரம பயோதராம் விவிதமானன மாததீம் முதா ரகசிதாம் ரமயாஞ்ச ருஷே சுகம். அதாவது துவயி உபகதே, அந்த தாங்கள் பக்கத்தில் வந்த பொழுது அந்த மனோரதங்கள் எல்லாம் நிறைவேறுறதா. பகவானை பார்த்த அந்த ஒரு வினாடி எல்லா விதமானதும் நாம் நினச்சிட்டு இருந்தது, நினைக்க போகிறது எல்லாம் மறந்து போய் அவனுடைய நம்முடைய மனோரதத்தில் அவனை பார்த்த அடுத்த வினாடி எல்லாமே நிறைவேறியவளாக, பகவானை பார்த்ததுன்னு அந்த மனோரதம் நிறைவேறியவளாக அப்படியே சந்தோஷத்தில் குதிக்கிறாளாவோ சஞ்சிகை. சந்தோஷ மிகுதியால் ஒன்று என்ன பண்ணுறது இல்லைங்க, உள்ளே போகிறா வெளியில் வரா, உள்ளே போகிறா வெளியில் வரா. அது மட்டுமல்ல, அவளுக்கு உள்ளே போனவுடனே தனி வீடு இல்லையா, அந்த இடத்துல ஒரு ரூமில் போய் ஏகாந்தத்தில் தன்னைத்தானே இன்னும் சுகப்படுத்திக்கிறா. ஆஹா, பகவான் வந்துட்டான் ரொம்ப ரம்யமாக ஃபீல் பண்ணுறாளாம். பகவானுடைய சிந்தனை, ஏன்னா சதா சர்வ காலமும் பகவானை நினைத்து கொண்டே இருந்தவள், பகவானை தியானித்து கொண்டே இருந்தவள். அப்படிப்பட்ட சஞ்சிகை பகவான் வந்துட்டான், அதுவும் உத்தவரோட தன்னுடைய நண்பனோட இந்த இடத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படின்னு ஒன்று இவளுக்கு தலையும் புரியல காலும் புரியல. பகவான் வரான், ராத்திரி இருக்கான், உத்தவரோட இருக்கான். காலையில் கிளம்புறச்சே ஒரு வரம் கேட்குறான் பாருங்க. அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். விருஷ்டாவரம் புனரசா வருணோத்வராகி பூயஸ்துவயா சுரதமேவ நிசாந்தரேஷு சாயுஜ்யம் அஸ்த் விதி வதேத் புதயேவ காமம் சாமீபியமத்ஸ்வனிஷ மித் அபி நாப்ரவீத்கிம். அவளுக்கு பகவானுடைய சந்தோஷப்படுத்தணும், பகவானுடைய கூடவே இருக்கணும், பகவானுடைய சமீபம் அவளுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் கூடவே இருக்கணும் அப்படின்னு அவள் ஆசைப்படுறாள். அதாவது பகவானுடைய சாயுஜ்யம் தன்னுடைய கூட இருக்கணும், அவ்வளோதான் அவளுக்கு வேண்டியது. பகவான் தாங்கள் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறார். தங்களுடைய அதாவது இந்த ராத்திரி இருக்கிற மாதிரி என்றைக்கும் நீங்கள் என்னோடவே தங்கி இருக்கணும், உங்களால் எனக்கு சுகம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு அவ கேட்குறா. தங்களுடன் சாயுஜ்ய முக்தி வேண்டும் அப்படிங்கிறா. சாயுஜ்யம் அஸ்து இது சாயுஜ்ய முக்தி, அதாவது ஒரு ஞானி கேட்குற மாதிரி கேட்குறாளாம். புதஹா ஏவ வதேது, ஒரு ஞானி கேட்குற மாதிரி, ஒரு புத்தியுள்ளவன் கேட்குற மாதிரி. புத்தியுள்ளவன்னா யாரு? ஞானி. புத்தியுள்ளவன் கேட்குற மாதிரி அவள் கேட்கிறாளாம். என்ன? அது இருக்கட்டும், எப்பொழுதும் தங்கள் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு கூட ஏன் கேட்கல? ஏன் கூடவே இருக்கணுமே? பிரகாசரூபியாக விளங்கக்கூடியவன் அவன் எப்படி இருக்கணும்? ஏன் கூடவே இருக்கணும், என் கூடவே இருக்கணும் அப்படின்னா எப்பொழுதும் தன்னுடைய அருகிலேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு வரம் கேட்குறா. அந்த வரத்தை பகவான் பூர்த்தி பண்ணுறான். அவள் கூடவே தங்கி இருக்கான். அவளுடைய
அதாவது சச்சிகையினுடைய வீட்டிலேயே தங்கி பகவான் அவளை ஆலிங்கனம் பண்ணி அவளுடைய அபிலாஷையை பூர்த்தி பண்ணுறான் அப்படிங்கிறார். அதனால் அவருக்கும் அவளுக்கும் பிறந்தவன் தான் உபஸ்லோகன் அப்படிங்கிற ஒரு பிள்ளை, பிரசித்தி பெற்ற பிள்ளையை கொடுக்கிறான் பகவான் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ததோ பவான் தேவ நிஷாசு காசுச்சித் மிருகி திருஷதாம் நிவృతం வினோதயன் அத் உபஸ்லோக இதி ஸ்ருதம் சுதம் ச நாரதாத்து சாத்வத தந்திர தவித்பவௌ. அதாவது இந்த எல்லா இடத்துலையுமே நாரதர் வந்து உள்ள பூந்துடுறார். பேசாமல் இருந்திருக்கலாம். கம்சன் ஏதோ ஒரு அசரீரி சொல்லிட்டு அந்த அசரீரி சொன்னதை கேட்டுண்டு 8வது குழந்தை உன்னை கொல்லும் அப்படின்னு சொல்கிறத பேசாமல் விட்டுருக்கலாம் இல்லையோ. ஆனால் அந்த இடத்துக்கு நாரதர் எதுக்கு வரணும்? இல்லை நீ மற்ற குழந்தைகளெல்லாம் விட்டுறாத, எல்லா குழந்தையும் கொன்னுடு, வேறு யாருக்குமே தெரியாத விஷயம். வா, இந்த பூமியை டச் பண்ண உடனே எப்படி கங்கை கேட்டாலோ அந்த மாதிரி பூமியை டச் பண்ண உடனே அவள்லாம் போயிடணும், தொட்ட உடனே இறந்து விட வேண்டும்ன்றதுனால இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நாரதர் மூலியமாக விளக்குறார். அந்த மாதிரி இந்த நாரதர் சஜிகை கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கார் பகவானை பற்றியெல்லாம். அது மட்டுமல்ல, பிரகாசரூபியாக பகவான் இந்த சஜிகையோடு கலந்து ஏகாந்தத்தில் இருந்து உபஸ்லோகன் அப்படிங்கிற ஒரு புதல்வனை கொடுத்தார். நிவృతం வினோதயனு, வினோதமாக இருந்தது. உபஸ்லோகா இதி ஸ்ருதம் சுதம் என்ற ஒரு குழந்தையை, பிள்ளையை, புதல்வனை கொடுத்தீர்கள் அல்லவா அப்படின்னுட்டு. அதாவது சக நாரதாத்து, அந்த நாரதன் யாருக்கு? இந்த உபஸ்லோகனுக்கு பலவிதமான சாஸ்திரத்தையும் வைஷ்ணவ தந்திரத்தையும் விளக்குகிறாராம். யாரு? நாரதர் சொல்றார். இது உபஸ்லோகனுடைய கதை இதோட நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். அது பெரிய கதை, உபஸ்லோகத்தினுடைய கதை. ஏன்னா இங்கே 3 கதை வருது இந்த தசகத்திலேயே 3 கதை வருது. அதனால இந்த உபஸ்லோகனுக்கு நாரதர் சாஸ்திரங்களை சொல்லிக் கொடுத்தார், தந்திரங்களை சொல்லிக் கொடுத்தார், பலவிதமான விஷயங்களை அவனுக்கு விளக்கினார் அப்படின்னு நாராயண பட்டத்தில் சாதிக்கிறார். இதுக்கு அடுத்தது என்ன ஆகுது? இந்த பகவான் உத்தவரோட அக்ரூருடைய ஆற்றுக்கு போகிறார். அக்ரூருடைய வீட்டுக்கு போனால் அக்ரூரர் இதுக்கு முன்னாடி அக்ரூரை கூட்டு, நீ போய் பாண்டவாளும் கௌரவாளும் எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா, அந்த இன்ஃபர்மேஷனை எனக்கு சொல்லு, தூது சென்று வா அப்படின்னு இங்கேருந்து கண்ணன் சொன்ன செய்திகளை பாண்டவர்களிடத்தும் கௌரவர்களிடத்தும் சென்று திருதராஷ்டிரம் சொல்லி அவனிடமிருந்த விஷயங்களை கிரகித்து கொண்டு கண்ணனிடம் சொல்ல வேண்டும். இவர் கிரகித்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த அக்ரூருடைய வீட்டிற்கு இப்போ உத்தவரோட கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு பிரவேசிக்கிறான். இது சாதாரணமாக அந்த உத்தவரோட மட்டுமல்ல, பலராமனோடையும் வரான். பலராமன், உத்தவன் இவர்கள் 2 பேரோடையும் அக்ரூருடைய ஆத்துக்கு இவன் வரான். அக்ரூரர் வந்தான்னா எப்படி விதுரர் பகவானை பூஜிச்சாரோ அந்த மாதிரி பூஜனைகளெல்லாம் செய்து பகவானை வரவேற்கிறாராம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்க. ஏன்னா 12 ஸ்லோகம் இருக்குது இந்த தசகத்தில், 77வது தசகத்தில். அக்ரூர மந்திரமிதோ அத பலோத்தவாபியாம் அபியர்ஷிதோ பகுனுதோ முதிதேன தேன ஏனம் விசுஜ்ய விபிநாகத பாண்டவேய விருத்தம் விவேதித ததா திருதராஷ்டிரசேஷ்டாம். திருதராஷ்டிரமிழந்து அந்த செய்கைகளை தாங்கள் அறிந்தீர்கள் அல்லவா. யார் இங்கே? பட்டத்திரி சொல்கிறார். தாங்கள் அறிந்து கொண்டு வந்தீர்கள் அல்லவா. இப்போ இவருக்கு இன்டர்வியூட இவர் பேசின்னு இருக்கார். யார்? அக்ரூரர்கிட்ட கிருஷ்ணன் பேசுறது இவர் சொல்கிறார். யார் கூட போலாராம்? அதக பலோத்வராம், பலராமனோடவும் உத்தவரோடும். பலக உத்தவாபியாம், பலோ உத்தவாபியாம், பலராமனோடும் உத்தவனோடும் அக்ரூர மந்திரம் இதஹ,
அக்ரூரனுடைய வீட்டிற்கு சென்றார், அந்த மந்திரத்திற்கு சென்றார். அந்த இடத்துல பகவானை பார்த்த உடனே அக்ரூரருக்கு மகா சந்தோஷம். முதிதேன தேன, பயங்கரமான சந்தோஷம். யார் அடைஞ்சது? தேன, அந்த அக்ரூரன் அடைந்தார். அடைஞ்ச உடனே அபியசித்து பகவானை பூஜித்து வெகுமாக பகவானுக்கு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி பகவானை அக்ரூரர் அந்த எப்படி பகவான் காட்டிலிருந்து அக்ரூரை அனுச்சானோ அந்த திரும்பி வந்த அக்ரூரர் என்ன சொல்றார்? பாண்டவர்கள் விருத்தாந்தத்தை, பாண்டவர்கள் காட்டில் எப்படி இருக்கா விருத்தாந்தம், திருதராஷ்டிரன் எப்படி இருக்கா, அந்தந்த செய்களையெல்லாம் தாங்கள் அறிஞர்களோல அதையெல்லாம் பகவானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றார். இதை பாகவதமும் சாதிக்கிறது பாருங்கோ. அக்ரூரே பவனம் கிருஷ்ணஹா, யார் கூட? சக ராம உத்தவ பிரபு. அக்ரூர பவன கிருஷ்ணன் போறார். யார் கூட? சக ராம உத்தவ பிரபு. கிஞ்சித் சிகீர்ஷ்யன் பிராகத் அக்ரூர பிரியகாமியா. அதாவது அக்ரூரரை திருதராஷ்டிரன் அனுச்சதும் பாண்டவர்கள் வனவாசம் எங்கே வந்துடுத்து பாருங்க கதை. ஏன்னா வனவாசம் முடிஞ்சு இவ வந்து இதற்கு அடுத்தது கொஞ்ச நாள் தான் இருக்கு. அடுத்த ஒரு 10 வருடத்திற்குள்ளே இது ஆகணும். அப்படின்னா பகவானுக்கு எவ்வளோ வயசாகிடுதுன்னு பார்த்துக்கோங்க. ஹஸ்தினாபுரத்திற்கு அக்ரூரரை, அது மட்டுமல்ல இந்த விதுரரையும் தேற்ற சொல்றார். விதுரர் குந்தி யாரு? கிஞ்சித்து சிகீஷயன், வாண்டட நீங்க தானே அனுச்சேல் பிராகத்து அக்ரூர பிரியகாமியாக திரும்பி வந்து கிருஷ்ணனிடம் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, அங்கே விதுரர் எப்படி இருக்கார், குந்தி எப்படி இருக்கா, ஒவ்வொருத்தரை பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறார். அதாவது ஒரு கதை சொல்லுவா இல்லையா ரோட்டில், அதோ ஏன் நீங்கள் வந்து இவனை மட்டும் ரொம்ப போற்றுறேள் அப்படின்னு பக்கத்தில் இருக்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வரும். சண்டை வரைச்சே ஒருத்தன் கேட்பான், ஏன் அவனை மட்டும் நீங்கள் ரொம்ப போற்றுறீங்க, எப்போ பார்த்தாலும் என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறே, நானும் அவனை மாதிரி தானே வேலை செய்கிறேன், ஆனால் என்ன சொல்ல மாட்டேங்கிறே அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்படியா அப்படின்ட்டு உட்காந்துருச்சு. அதோ வீதியில் ஒரு வண்டி போகிறது பார், அது என்ன வண்டின்னு பார்த்துன்னுவான். இங்கேருந்து போவான், இங்கேருந்து பார்த்துன்னு திரும்பி வந்துடுவான். சுவாமி அது நெல் போயின்ட்டுருக்கு வண்டி அப்படின்னும். சரி எங்கே போகிறதுன்னு கேட்டுன்னுவா அப்படின்னும். திரும்பி போவான், இது வந்து பக்கத்து ஊருக்கு போகிறதா அப்படின்னு திரும்பி வந்துடுவான். சரி எதுக்கு போகிறதுன்னு கேட்டுன்னுவா அப்படின்வான். 3ஆம் தடவை போயிட்டு இல்லை அது நெல்லை வந்து அரைக்கிறதுக்காக போகிறதா அப்படின்னு திரும்பி வந்துடுவான். பக்கத்தில் இவன் இன்னொரு சிஷ்யன் இருக்கா இல்லையா, அவனை பார்த்து சொல்லுவானா, அந்த வண்டியில் போகிறது என்னன்னு விசாரிச்சுடுவா அப்படின்னு. இவன் போன உடனே விசாரிச்சுன்னு திரும்பி வருவான். என்னப்பா என்ன விசாரிச்ச அப்படின்னு. நெல் மூட்டை பக்கத்தில் இருக்கிற, எத்தனை நெல் மூட்டை இருக்குது? 60 நெல் மூட்டை இருக்குது. எங்கேருந்து வருது? இந்த ஊர்லேருந்து வருது. எதுக்காக? பாதி விற்கிறதுக்காகவும் பாதி. இப்படி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு போன உடனே விசாரிச்சுட்டு வந்துடுவான். அதுதான் ஒரு அருமையான சிஷ்யனுக்கும் ஒரு நல்ல பண்பாளனுக்கும் அழகு. அதை மாதிரி இங்கேருந்து பகவான் அனுச்சார் அக்ரூரரை, நீ இதெல்லாம் விசாரிச்சுன்னு. அவர் அக்கு வேற ஆணி வேற கம்ப்ளீட்டாக பாண்டவாளை பார்க்குறார், பாண்டவாளை பார்த்து விசாரிக்கிறார். ரொம்ப கஷ்டப்படுறா குந்தி, ஏன்னா பாண்டவாள் இதில் இருக்காளே, வனத்தில் இருக்காளே அப்படின்னுட்டு அந்த குந்தியையும் தேர்த்தி, குந்தி கூட இருக்கக்கூடிய விதுரர் கூட இருக்கிறதுனால விதுரரையும் குந்தியையும் தேற்றி அதையெல்லாம், அது மட்டும் இல்லாமல் திருதராஷ்டிரனை பார்த்து திருதராஷ்டிரன் என்ன நினச்சுருக்கான், என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிறதையும் அறிந்து கொண்டு பகவானிடத்தில் வந்து சொன்னார் அக்ரூரர் அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகம், இதுலேயே இன்னொரு ஸ்லோகம் கொடுக்குறாய்வா, நம்ம அந்த ஸ்லோகத்தையும் பார்த்துட்டு போகலாம். சசாம்ச ராமகிருஷ்ணாபியாம் திருதராஷ்டிர விசேஷ்டிதம் பாண்டவான் பிரதி கௌரவ்ய யதர்த்தம் பிரேக்ஷிதஸ்வயம். அதாவது அக்ரூரரை எதுக்காக அனுச்சாரோ பிரேஷித்தம், அந்த பர்பஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. அங்கே இருக்கிறத கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுச்சார். யார்? சசாம்ச. அவர் ரிப்போர்ட் பண்ணுறார். என்ன ரிப்போர்ட் பண்ணுறார்? ராமகிருஷ்ணாபியாம், இந்த பலராமனிடத்தும் கிருஷ்ணனிடத்தும். எதை பற்றி? திருதராஷ்டிர விசேஷ்டிதம். அந்த முதல்ல சொன்னார் பாண்டவாளுடைய விசேஷத்தை பற்றியும், இந்த ஸ்லோகத்தில் அவங்கிட்ட இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றியும் அறிந்து கொண்டு விசேஷ்டிதம் திருதராஷ்டிர விசேஷ்டிதம் பாண்டவான் பிரதி கௌரவ்ய. அதாவது எல்லாருக்குமே ஒரு காலத்தில் கௌரவாள்னு தான் பேர்.
அப்புறமா பாண்டுவனுடைய புத்திரர்கள் பாண்டவர்கள் ஆயிடுத்தோல்ல அத்தனை பேருக்கும் பேர் கௌரவான்னு தான். அது அப்புறம் பார்ப்போம். எது அர்த்தம் பிரேஷிதம் ஸ்வயம், அக்ரூரரை அனுப்பிய விசேஷம் அத்தனையும், அந்த பர்பஸ், அந்த டீட்டெயில்ஸ் அத்தனையும் கிருஷ்ணனுக்கு கிடைச்சுடுத்து அப்படின்னு பாகவதமும் சாதிக்கிறது. இப்போ அடுத்தது ஜராசந்தனுடைய வதம். ஜராசந்தன் அவன் மூலியமாக நடக்கக்கூடிய யுத்தம். ஜராசங்கன் தன்னுடைய மாப்பிளையும் பெரிய ஸ்நேகிதம், ரொம்ப ஸ்நேகிதம், மாப்பிளை மட்டுமல்ல பயங்கர நண்பனுமானவன் கம்சன். அந்த கம்சனை கொன்றதால ஜராசந்தனுக்கு அளவற்ற கோபம் கிருஷ்ணன் மேலே. ஏன் கொன்னா எதுக்கு கொன்னா அப்படிங்கிறதெல்லாம் அவன் பார்க்கறதே இல்லை. டைம் வேற கொடுத்துருக்கான் பகவான் இல்லையா? அந்த கோபத்தை காட்டுறதுக்காக ஒவ்வொரு தரையும் படையெடுத்துட்டே வரானாம். இப்போ நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது. திருதராஷ்டிரன் அது ஒரு தனி பாகம், அக்ரூரை அனுப்பிச்சது. அதற்கு முன்னாடி சஜிகை கிட்ட போனது தனி பாகம். இப்போ இது ஜராசந்தன், இதற்கு அப்புறம் ஜராசந்தன் கிடையாது. இது நடுவில் நடந்திருக்கு. ஜராசந்தனுக்கும் பகவானுக்கும் இடையே உள்ள யுத்தம். ஏன்னா 18 முறை வரான். அதனால ஒவ்வொரு முறையும் வரபோதும் சைன்யத்தோடு வரான், அளவற்ற கோபத்தோடு வரான், முதலேருந்து ஆரம்பத்திலேருந்து வரான். அதைத்தான் இந்த ஜராசந்தனுடைய வதமாக இங்கே விவரிக்கிறார் நாராயண பட்டத்திரி. விகாதாஜாமாதுஹு பரமசுஹ்ருதோ போஜன் ருபதேஹே ஜராசந்தேர் உந்தவன் அவ திருஷா அந்தேத மதுராம் ரதாத்யைஹி ஏர் லப்தைஹி கதிபய பலஸ்துவம் பலயுதஹ த்ரயோ விம்சத்ய க்ஷௌஹிணிஹி தத் உபநீதம் சமஹ்ருதா. எவ்வளவு சைன்யங்கள் கொண்டு வந்தான் அப்படிங்கிறத, எவ்வளவு அக்ஷௌணி சைன்யங்கள் அவன் எடுத்து வந்தான் அப்படிங்கிறது. அத்தகா ஜாமாத்து, அதாவது மாப்பிள்ளை, ஜாமாத்து அப்படின்னா பரமபிருகு, அதாவது ரொம்ப ஸ்நேகன். பகவான் எந்த அளவுக்கு பலராமன் மற்றவர்களோட ஸ்நேகமாக இருக்கானோ உத்தவர் கூட, அதே மாதிரி மாப்பிள்ளையாக இருந்தாலும் ஜராசந்தனுக்கும் கம்சனுக்கும் உள்ள ஸ்நேகமானது அவ்வளவு ஸ்நேகம். அதனால் அவன் அந்த கம்சனை கொன்றதால் அளவற்ற கோபம், அதாவது அந்த மெய்மறந்து கண்ணுமண் தெரியாத கோபம் அப்படின்னு சொல்கிறா இல்லையா, அவனுக்கு கண் ஏதாவது தெரியுதா அப்படின்ற அந்த மாதிரி ஒரு அளவில்லாத கோபம். ஜராசந்தே மதுராம், அதாவது மதுரைக்கு பகவானை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு வரான். இதை இவர் சொல்கிறார், ஸ்வர்க்கத்திலிருந்து கிடைத்த தேர் முதலியவர்களுடன் வரானாம். ஜராசந்தன் ராவணன் மாதிரி, இரண்யன் மாதிரி, கம்சன் மாதிரி நல்ல ஃபைட்டர் மட்டுமல்ல, நிறைய தவம் செய்யக்கூடியவன். அப்பப்போ தவம் செஞ்சு நிறைய சேர்த்து வச்சுருக்கான். சொர்க்கத்திலேருந்து தேரை வாங்கிட்டு வந்திருக்கான், சைன்யங்கள் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த சைன்யங்கள் தேர் இவ்வளோவையும் எடுத்துண்டு பகவான் கூடையும் பலராமன் கூடையும் மோதிரத்துக்காக வரானாம். அவன் எவ்வளவு அக்ஷோணி சேனையோட வரான் அதை தான் சொல்கிற. த்ரயோ விம்சத்ய அப்படிங்கிற 23 அக்ஷோணி சேனையோடு வரானாம். முதல்ல 23 அக்ஷோணி சேனையோட. அந்த அக்ஷோணிங்கிறதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் சொல்லுவா. 1 லட்சம் அப்படின்னு சொல்கிறது 23 லட்சங்கள் அப்படின்னு சொல்லுவா. சில பேர் 1000ம்னு சொல்கிறா, லட்சம்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு பகவான்கிட்ட சண்டை போடுறதுக்கு, ஏன்னா அவனுக்கு தெரியும் பகவான் இருக்கிற சேனையை விட பகவான் தான் முக்கியம் அப்படிங்கிறதுனால அவன் அவ்வளவு சேனையோடு வரான். யார்? பலராமன் கூட சண்டை போடுறான். அந்த ஜராசந்தனால் கொண்டு வரப்பட்ட 23 அக்ஷோணி சேனையையும் தாங்கள் சம்ஹரித்தீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். சம்ஹாரம் செஞ்சுட்டான் பகவான் அவ்வளவையும். இவன் பலராமன் இது ஒவ்வொரு தரமும் திரும்பி ஓடுறான், திரும்பி வரான், திரும்பி ஓடுறான், திரும்பி வரான். இதற்காக சொல்கிறா, அதாவது 21,870 யானைகள்,
அதே அளவுக்கு கிட்டத்தட்ட 22,000 யானைகள், 22,000 தேர்கள், அதனுடைய 3 times 22ன்னா 66,000 குதிரைகள், அதை விட டபுள் டைமு காலாட்கள், அரவுண்டு 1,10,000 அந்த அளவிற்கு காலாட்கள் கொண்டது ஒரு அக்ஷோணி சேனை அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு அக்ஷோணி சேனை அப்படின்னா 2 லட்சம் எல்லாத்தையும் சேர்த்து 20,000 யானை, 20,000 தேர், 40,000 ஆயிடுத்து. 60,000, 66,000, 65,000 அப்ராக்சிமேட்லி 60, 40, 1 லட்சம் ஆயிடுத்து. அடுத்தது 1 லட்சம் காலாட்கள். ஸோ 2 லட்சம். சில பேர் 1 லட்சம்னு சொல்லுவா, ஒரு அக்ரோனி அப்படின்னுவா. இது அக்ஷௌஹினி அப்படின்றச்சு. இதை இவ வியாக்கியான கர்த்தாக்கள் சொன்னது இவ்வளவு வியாக்கியானம் கொடுக்குறா. இவ்வளோ சேர்த்து அவன் எடுத்துனான். இவன் எவ்வளோ எடுத்துனான்? 23 அக்ஷோணி சிலை. ஸோ 23 × 2 லட்சம், அப்ராக்சிமேட்டாக 2 லட்சம் 10,000 வச்சுக்கோங்களேன். அவ்வளவு சேனையோட வரவனை பலராமன் கிருஷ்ணன் திருப்பி அனுப்புகிறா. இருந்தாலும் அவன் திரும்பவும் அடுத்த தரம் வரான். ஒவ்வொரு தரம் வரைச்சவும் பகவானுக்கு ரொம்ப டயர்டாகிடுது. என்னடா இவன் திருப்பி வந்துட்டுருக்கான், பலராமா இந்த தரம் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிறார். அடுத்த தரம் வரைச்சே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒவ்வொரு சமயம் இவன் மாற்றி அவங்க கூட சண்டை போடுறது, சண்டை போட்டவனை திருப்பி அனுப்புறது, அவன் திரும்பி வர்றது, திரும்பி சண்டை போடுறது, இப்படியாக போயின்னு இருக்கு. இதற்கு அடுத்தது அவன் திரும்பி வரான். திரும்பி வந்த உடனே பலராமன் கட்டிடுறானா, பலாத்காரமாக என்ன இவன் திரும்பி வந்துருக்கான், நான் கட்டிடுறேன் அப்படின்னு கட்டுறானா. அதை எப்படி கட்டுறான் அந்த ஜராசந்தனை அப்படின்னு பகவான் கட்டுறதை நாராயண பட்டத்திரி சொல்கிறார் பாருங்க.